ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் ஒரு காய் வச்சு தான் கூட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பல காய்களை வச்சு கூட்டு செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் காராமணிக்காய், சொரக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அந்த பருப்புலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கூடவே குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா காயையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதிலே கொட்டிட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சுக்குவோம். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குக்கர் விசில் வச்சு நல்லா வேக விட்டோன்னா பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். எண்ணெய் காயுது. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கூடவே நம்ம பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதிலையே கொட்டி பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சோன்னே அப்படியே எடுத்து நம்ம கூட்டில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி வர விடணும். நல்லா கொதி ரெடி ஆயிருச்சு. கூட்டு பலக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.